குட் ஈவினிங். இன்றைக்குரிய கிளாஸ்ல நாங்க உயிர் மூலக்கூறுகள் பாடம் பார்க்க போறோம். இதுக்கு உங்களுக்கு கிரேட் 12ல கடைசி பாடமாக இந்த பாடம் அமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த உயிர் மூலக்கூறுகள் பாடத்துல நாங்க முதலாவது உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி வச்சிருந்தேன். முதல்ல பேசிக்கா பார்த்துட்டு வருவோம் என்னென்ன படிக்கணும். பாடத்துல நாங்க படிக்க வேண்டிய பாட பரப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத முதலாவது பார்த்தோம். படிக்க வேண்டிய அடிப்படை விஷயங்கள் பிரதான உயிர் மூலம் கட்டமைப்பு தொடர்பா படிக்கிறேன். கட்டமைப்பு பரிசோதனை தெரிஞ்சிருக்கணும், பரிசோதனை தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டு தான் அடிப்படை கட்டமைப்பு. அடுத்து உயிரியல் கைத்தொழில் முக்கியத்துவம். கைத்தொழில் முக்கியத்துவம் இதில் தான் நீங்க அடிப்படையா இந்த பாடத்துல படிக்க வேண்டிய விடயங்கள். இது இல்லாம இதுக்கு மேலதிகமாக இந்த பாடத்துல விட்டமின்கள் தொடர்பா படிக்கணும். அடுத்து புரதத்துல ஒரு பகுதியான நொதியங்கள் தொடர்பா படிக்கிறது. அப்ப நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்க பிடிஎஃப் சரியா மேலோட்டமா விளங்கப்படுத்திட்டு போறேன். அப்ப நான் பேசிக்கா என்னென்ன விஷயங்கள் படிக்கணும்ன்றதை இப்ப சொல்லிட்டேன். சரியா? பாருங்க, பிரதானமான உயிர் மூலக்கூறுகள் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்ல கார்பன் என்னென்ன மூலகங்கள் இருக்கும் சொல்றாங்க பாருங்க. கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன். புரதத்துல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். ஒரு சில புரதங்கள்ல மட்டும் கந்தகம் இருக்கும், ஒரு சிலதுல மட்டும் கந்தகம். லிபிட்ல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதுதான் பிரதானமா இருக்கும். நியூக்ளிக் அமிலம் பெருசா கேட்கறது இல்லை, பட் தெரிஞ்சு வச்சிருக்க நல்லது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், இது நியூக்ளிக் அமிலத்துல இருக்கு. சரியா? என்னென்ன ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள என்னென்ன மூலகங்களால இந்த உயிர் மூலக்கூறு ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விடயம் இது. அடுத்து பாருங்க, தொழிற்படு கூட்டங்கள். இதுவும் தெரிஞ்சு தொழிற்படு பாருங்க. முதலாவது ஏதாவது ஒரு கட்டமைப்புல OA அப்படின்னு வந்தா அந்த தொழிற்படு கூட்டத்துக்கு பேர் ஹைட்ராக்சைல் கூட்டம். உதாரணத்துக்கு நான் இங்க வரேன். ஒரு OI. இந்த OH இந்த தொழிற்படு கூட்டத்துக்கு பேர் ஹைட்ராக்சைல் கூட்டம். அடுத்து பாருங்க, அல்டிகை கூட்டம். அல்டிகை ஏதாவது ஒரு இடத்துல கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜனோட ஒரு பக்கம் ஹைட்ரஜன், இன்னொரு பக்கம் R அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த இடத்துக்கு என்ன மூலகம் வேணாலும் வரலாம். ஆவர்த்தன அட்டவணையில என்ன மூலகம் வேணாலும் வரலாம். ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அதை சொல்றது அல்டிகை கூட்டம். அடுத்து பாருங்க, கீற்றம். ஏதாவது ஒரு கட்டமைப்புல கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜனோட சரியில்ல ரெண்டு பக்கமும் ஆர்னு இருக்கு. சரியா? இப்ப நீங்க ரெண்டு பக்கமும் கார்பன், அது ஆறு இல்ல, ரெண்டு பக்கம் கார்பன் வருது. அப்படி கார்பன் வந்தா அதை நாங்க சொல்றது கீட்டோன் கூட்டம். அடுத்து பாருங்க, கார்போக்சிலிக் கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜனோட ஒரு பக்கம் OH வரலாம். இந்த பக்கம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆறுன்னு போட்டேன். ஏதாவது ஒரு இடத்துல இப்படி ஒரு கட்டமைப்பு வந்தா அதை சொல்றது கார்போக்சிலிக் கூட்டம். அடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி நைட்ரஜன் வந்து அதோட ரெண்டு ஹைட்ரஜனும் இன்னொரு பக்கம் R கூட்டமும் இருந்தா அதை நாங்க சொல்றது அமை அப்படின்னு சொல்றோம். அமை.
அடுத்து அமைட்டு அமைட்டு அதை நான் இங்கிட்டு வரேன். ஆர் வந்து கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் வந்து அதோட அமைன் கூட்டம், கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜனோட சேர்த்து அமைன் கூட்டம் இருந்தா அதை நான் சொல்லுது அமைட்டு கூட்டம். தொழிற்படு கூட்டங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும், கேட்பாங்க அமைட்டு கூட்டம். அடுத்து பாருங்க ஈதர் ஈதர் கூட்டம். இதுல ரெண்டு பக்கம் இந்த ஆர் ஆர்னு இருக்கு, அது ரெண்டு பக்கம் கார்பன் கார்பன் வரணும். அப்ப ஆக்சிஜனோட ரெண்டு பக்கமும் கார்பன் இருந்தா அத சொல்றது ஈதர் கூட்டம், ஈதர் கூட்டம். அடுத்து காணுங்க எசுத்தர் கூட்டம், எசுத்தர். சரியா? கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜனோட ஆக்சிஜன் வந்து இங்கிட்ட வேற ஏதாவது சேரும், கார்பன் இது வேற ஏதாவது சரி, இப்படி ஒரு கட்டமைப்பு வந்தா இது நாங்க எசுத்தர் கூட்டம் அப்படின்னு சொல்றோம். பொருத்தமான சந்தர்ப்பங்கள் வரக்குள்ள திரும்ப ஒரு அது தொடர்பா பார்ப்போம். கவனிங்க கார்போஹைட்ரேட். சரியா? இப்ப கார்போஹைட்ரேட்டுகள்ல இருக்க எளிய கட்டமைப்பு, மற்றது வளைய கட்டமைப்பு. இப்படி இருக்கு எளிய கட்டமைப்பு, வளைய கட்டமைப்புன்னு இப்படி ரெண்டு விதமான கட்டமைப்புகள் இருக்கு. வெயிட் அ மினிட். கார்போஹைட்ரேட்ல இருக்கு சங்கிலி கட்டமைப்பு, வளைய கட்டமைப்பு அப்படின்னு ரெண்டு விதமான கட்டமைப்புகள் இருக்கு. சங்கிலி கட்டமைப்பை விட வளைய கட்டமைப்புகள்ல தான் உங்களுக்கு கேள்விகள் அதிகமா வரும். சரியா? ஆரம்பத்துல நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு நான் கடைசியா இதெல்லாம் வந்து சங்கிலி எளிய கட்டமைப்பு அப்படின்னு நான் நேரடியா இந்த மாதிரி வளைய கட்டமைப்பு. சரியா? வளைய கட்டமைப்புக்கு போறோம். கார்போஹைட்ரேட்டை பிரதானமா மூன்று வகைப்படுத்தலாம். ஒரு சர்க்கரைக்கு, அதாவது ஒரு சர்க்கரை, அடுத்து இரு சர்க்கரைட்டு, அடுத்து பல் சர்க்கரைட்டு. ஒரு சர்க்கரைட், இரு சர்க்கரைட், பல் சர்க்கரைட் அப்படின்னு மூன்றா பிரிச்சு கொள்றேன் கார்போஹைட்ரேட். சரியோ? இப்ப இதுல நாங்க பார்க்க போறோம் ஒரு சர்க்கரைட்ட கட்டமைப்பு எப்படி வரும், இரு சர்க்கரைட்ட கட்டமைப்பு எப்படி வரும், பல் சர்க்கரைட்ட கட்டமைப்பு எப்படி வரும். அப்ப இந்த ஒரு சர்க்கரைட்ல பிரதானமா எங்களுக்கு 5 ஒரு சர்க்கரை. ஒரு சர்க்கரைட்டு பாருங்க, கார்போஹைட்ரேட்டை மூன்றா பிரிச்சிருக்கான். ஒரு சர்க்கரைட், இரு சர்க்கரை, பல் சர்க்கரை. ஒரு சர்க்கரைட்ல பாருங்க 5 ஒரு சர்க்கரை. இந்த 5 பாருங்க என்னென்ன பெயர்னு சொல்லி, குளுக்கோஸ்னு மட்டும் இருக்கு. அல்பா குளுக்கோஸ், பீட்டா குளுக்கோஸ், அங்கே 2. அல்பா கலக்டோஸ், பீட்டா கலக்டோஸ், அங்கே 2. அடுத்து ஃப்ரக்டோஸ். இப்படி 5 ஒரு. அதே மாதிரி இரு சர்க்கரை 4, பல் சர்க்கரை 3. பல் சர்க்கரை 3 இருக்கு. அப்ப நாங்க கார்போஹைட்ரேட்டுகள கட்டமைப்பு படிக்க கூட இது சார்ந்துதான் படிக்க போறோம். இப்ப நாங்க ஒரு சர்க்கரைட்ட கட்டமைப்பை மேலோட்டமா பார்த்துட்டு வரும். ஒரு சர்க்கரைட்ட கட்டமைப்பு அப்ப பாருங்க. சரியா? இங்கன்னா பாருங்க, இந்த ஒரு சர்க்கரைட்ட கட்டமைப்பு வரைக்கும் நான் பெருசா இந்த மாதிரி ஒரு அறுகோணி வடிவம் வரைஞ்சிருக்கேன். அறுகோணி. இந்த இடத்துல ஆக்சிஜன், மீதி 5 மூலைகள்லையும் கார்பன், மீதி 5 மூலைகளையும் கார்பன். பெரும்பாலும் இது உங்களுக்கு வரைய சொல்லி வராது, உங்களுக்கு வந்து கேட்பாங்க, இனங்கான சொல்லித்தான் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் பாருங்க. இந்த கார்பனை நம்பர் பண்றேன், கார்பனை நம்பர் பண்றேன். இது முதலாவது கார்பன், 2வது, 3வது, 4வது கார்பன், இது 5வது, மேலுள்ளது 6வது. சரியா? இந்த முதலாவது பாருங்க, இந்த படத்துல பாருங்க, முதலாவது கார்பன்ல உள்ள OH கீழே இருந்தா அதுக்குரிய பேர் அல்பா. OH கீழே இருந்தா அல்பா. OH மேல இருந்தா, இந்த பாருங்க 2வது படத்துல இருக்கு, இந்த மாதிரி OH மேல இருந்தா அது பீட்டா அப்படின்னு பேர்.
முதலாவது கார்பன்ல உள்ள OH கீழே இருந்தா ஆல்பா, மேல இருந்தா பீட்டா. அடுத்து நாலாவது கார்பன்ல உள்ள OH கீழே இருந்தா அதுக்கு பேர் வந்து குளுக்கோஸ். நாலாவது கார்பன்ல உள்ள OH ஒருவேளை மேல போயிடுச்சான்னா அதுக்கு பேர் வந்து கலக்டோஸ். கலக்டோஸ். அப்ப முதலாவது நாலாவது கார்பன் அப்படின்றது மெயினான விஷயம். சரியா? இப்ப கவனிங்க, இதுக்கு எப்படி பெயர் வந்துன்னு சொல்றேன். இதுல முதலாவதுல உள்ள கார்பன் கீழே, ஆகவே அல்பா. நாலாவதுல உள்ள OH வந்து அதுவும் கீழே, அப்ப குளுக்கோஸ். அப்ப இதுக்குரிய பெயர் அல்பா குளுக்கோஸ். இந்த கட்டமைப்புக்கான பேர் அல்பா குளுக்கோஸ். ரெண்டாவது பாருங்க, முதலாவதுல OH மேல, மேல இருந்தா பீட்டா, மேல இருந்தா பீட்டா. நாலாவதுல OH கீழே, கீழே இருந்தா குளுக்கோஸ். அப்ப இதுக்குரிய பெயர், இந்த கட்டமைப்புக்குரிய பெயர் பீட்டா குளுக்கோஸ் அப்படின்னு. அடுத்து பாருங்க, இந்த கட்டமைப்பு பாருங்க. முதலாவதுல OH கீழே, முதலாவதுல OH கீழே, அப்ப அல்பா. நாலாவதுல OH மேல, நாலாவது கார்பன் OH மேல, அப்ப இத சொல்றது கலக்டோஸ். அல்பா கலக்டோஸ். அல்பா கலக்டோஸ். பாருங்க, இத முதலாவதுல OH மேல, அப்ப பீட்டா. நாலாவதுலயும் OH மேல, அப்ப கலக்டோஸ். இதுக்குரிய பேர் பீட்டா கலக்டோஸ். பீட்டா கலக்டோஸ். இப்ப 4 ஒரு சர்க்கரை பார்த்துட்டா, இன்னொரு ஒரு சர்க்கரை பார்த்தோனே பேர் சொல்லுது. இது என்ன வித்தியாசம்னா ஐங்கோணி வடிவம். ஐங்கோணி வடிவம் சரிதானே? ஐங்கோணி வடிவம். அப்ப ஏதாவது ஒரு சர்க்கரை ஐங்கோணி வடிவத்துல இருந்தா அதுக்குரிய பேர் ஃப்ரக்டோஸ். இந்த ஃப்ரக்டோஸ்ன்றது பழவெல்லம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது தேன் இருக்கு தானே, தேன்ல அதிக அளவு அடங்கி இருக்க கூறு ஃப்ரக்டோஸ் தான். தேனில் அதிக அளவு அடங்கி இருக்க கூறு ஃப்ரக்டோஸ் சரிதானே? அப்ப இதான் ஒரு சர்க்கரை. அடுத்து கவனிங்க, இரு சர்க்கரை. இரு சர்க்கரை, இரு சர்க்கரை 4 இரு சர்க்கரை. ஒரு சர்க்கரைல 5 இருந்த மாதிரி இரு சர்க்கரைல 4 பாருங்க. என்ன மால்டோஸ், செலுப்பையோஸ், சுக்ரோஸ், லக்டோஸ் 4 இருக்கு. அப்ப இதுக்குரிய ஒரு சர்க்கரைட்டுகளை நீங்க பாடமாக்கி வச்சிருக்க. மால்டோஸ்ன்றது 2 அல்பா குளுக்கோஸ் சேர்ந்து வரதுதான் மால்டோஸ். 2 அல்பா குளுக்கோஸ் சேர்ந்து வர கட்டமைப்புக்குரிய பெயர் மால்டோஸ். அடுத்து செலுப்பையோஸ்னா, செலுப்பையோஸ்னா 2 பீட்டா குளுக்கோஸ். சுக்ரோஸ்னா ஒரு அல்பா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும். லக்டோஸ்னா, லக்டோஸ்னா பாருங்க, எப்படி வச்சேன், பீட்டா குளுக்கோஸும், இது பீட்டா குளுக்கோஸ் இல்ல, பீட்டா கலக்டோஸ். பீட்டா கலக்டோஸ் இது சேர்ந்தா தான் லக்டோஸா இருக்கும். ஒன்னு குளுக்கோஸ், இன்னொன்னு கலக்டோஸ். மால்டோஸ்ல கட்டமைப்பு வரைஞ்சிருக்காங்க பாருங்க. மால்டோஸ்ல கட்டமைப்பு 2 அல்பா குளுக்கோஸ்கள் சேர்ந்து மால்டோஸ் உருவாகும். சேர்ற இந்த இடத்துல இந்த இணைக்குள்ளதான் இணை, இணையக்குள்ள ஒரு நீர் மூலக்கூறு வெளியே போகும். நீர் மூலக்கூறு வெளியே போயிடும். அப்ப இந்த கார்போஹைட்ரேட்ல, இந்த இருசர்க்கரைட்ல உருவாகிற பிணைப்புக்குரிய பெயர் சொல்லுவாங்க கிளைகோசிடிக் பிணைப்பு. பிணைப்புக்கு பெயர் கிளைகோசிடிக் பிணைப்பு. இதுல விசேட பெயர் பாருங்க. இது முதலாவது கார்பன், இது நாலாவது கார்பன், ரெண்டுமே அல்பா குளுக்கோஸ். அப்ப இதுக்குரிய பெயர் அல்பா 1,4 கிளைகோசிடிக் பிணைப்பு. சரியா? அல்பா 1,4 கிளைகோசிடிக் பிணைப்புன்னு சொல்லுவாங்க. பாருங்க, மால்டோஸ் நீங்க நெக்ஸ்ட் மால்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க, படம் தானியம் எல்லாம் காட்டுவாங்கன்னா, அதாவது எது எங்கட நாட்டு நெல், சரியா, அந்த மாதிரி முளைக்கும் வித்துக்கள்ல அதிக அளவு இந்த மால்டோஸ் காணும். நெல் போன்ற அந்த முளைக்கும் வித்துக்கள் தானியங்கள்ல மால்டோஸ் அதிக அளவு இருக்கும். சரியா? அடுத்து கவனிங்க, செலுப்பையோஸ். செலுப்பையோஸ், இப்ப செலுப்பையோஸ்ன்றது 2 பீட்டா குளுக்கோஸ் சேர்ந்து உருவாகிறது. அப்ப 2 பீட்டா குளுக்கோஸ்களை பக்கத்துல வரைஞ்ச பிறகு இந்த இடத்துல செலுப்பையோஸ் ஒரு நீர் மூலக்கூறை வெளியே போட்டுட்டு, சரியா, செலுப்பையோஸ் வரும். இங்க உருவாகிற பிணைப்புக்கு பெயர் பீட்டா 1,4 கிளைகோசிடிக். பீட்டா 1,4. ஏன் 2 பீட்டா குளுக்கோஸ்,
சரியா? இது முதலாவது கார்பன், இது நாலாவது கார்பன். அப்ப பீட்டா 1 4 கிளைகோசிலிக். பாருங்க இந்த செலுப்பையோஸ் எங்க இருக்கான்னா தாவரங்கள்ட கலச்சுவர்ல அதிக அளவு இருக்காம். தாவரங்கள்ட கலச்சுவர்ல அதிகம். அதுபடி சுக்ரோஸ் 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 இது இலகுவா பார்த்தோன்னே என்னன்னா ஏன் அப்படி சொல்றாங்க, ஒண்ணு அருகோணியா இருக்கும், இன்னொன்னு ஐங்கோணியா இருக்கும். இங்கேயும் உருவாகிற பிணைப்புக்கு பேர் கிளைகோசிடிக் தான். இங்க ஆல்பா 1 4 அப்படி கதைக்கிறேன் சரியா? கிளைகோசிடிக் இந்த இடத்துல உருவாகிற பிணைப்புக்கு பேர் கிளைகோசிடிக். இது சுக்ரோஸ பார்த்தோன்னே சொல்லலாம், ஏன்னா ஒண்ணு ஐங்கோணி வடிவத்துல. அடுத்து பாருங்க, சுக்ரோஸ் வந்து பொதுவா நாங்க வீட்டுல பயன்படுத்துற சீனி வந்து சுக்ரோஸ். ஏன்னா இது கரும்பு பீட்ரூட் எல்லாம் அதிக அளவு காணப்படுமா. அடுத்து லக்டோஸ் லக்டோஸ். சரியா? இதைத்தான் நாங்க எது பால்மா இதெல்லாம் குடிக்கிறது வந்து இந்த லக்டோஸ் தான். அப்ப இதுலயும் பாருங்க உருவாகிற பிணைப்புக்குரிய பேர் வந்து கிளைகோசிடிக் பிணைப்பு. இதுதான் அந்த கட்டமைப்பு சார்ந்த விஷயங்கள். ஒரு சர்க்கரைட்டு இரு சர்க்கரை, இது இயல்புகள் ஒரு கணிங்க பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்து கணிங்க பல் சர்க்கரைட்டுக்கு போவோம். பல் சர்க்கரை நான் சொன்ன ஒரு சர்க்கரைட்டுகள் 5, இரு சர்க்கரைட்டு 4, அதே மாதிரி பல் சர்க்கரைட்டு 3 பல் சர்க்கரைட்டுகள் இருக்கு. அது என்ன 3 பல் சர்க்கரைட்டுனா இதுதான் மாப்பொருள் செலுலோஸ் கிளைகோஜன். இதான் 3 பல் சர்க்கரை. பல் சர்க்கரைனா இன்னொரு விதத்துல பல்பகுதியம் அப்படின்னு கூட கதைக்கலாம். அதாவது ஒரு சர்க்கரைட்டுகள் அதிக எண்ணிக்கையில சேர்ந்து உருவாகிற ராட்சத மூலக்கூறை தான் நாங்க பல் சர்க்கரைட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சர்க்கரைட்டு அதிக எண்ணிக்கையில இணையனா அப்படி இணைஞ்சு வரதான் நாங்க பல் சர்க்கரைட்டு அப்படின்னு சொல்றோம். அந்த விதத்துல பாருங்க, மாப்பொருள் அப்படின்ற அந்த பல் சர்க்கரை, சரியா? மாப்பொருள் அப்படின்ற அந்த பல் சர்க்கரைட்டு அல்பா குளுக்கோஸ் அதிக எண்ணிக்கையில இணைந்து வருது. அல்பா குளுக்கோஸ் அதிக எண்ணிக்கையில சேர்ந்தா தான் மாப்பொருள் கிடைக்கும். அதே மாதிரி செலுலோஸ் அப்படின்ற பல் சர்க்கரைட்டு பீட்டா குளுக்கோஸ் அதிக எண்ணிக்கையில சேர்ந்து உருவாகிறது. சரியா? அடுத்தது கிளைகோஜன் அப்படின்ற பல் சர்க்கரைட்டு அதுலயும் அல்பா குளுக்கோஸ் தான் அதிக அளவுல சேரப்போகுது. கிளைகோஜன்லயும் அல்பா குளுக்கோஸ் அதிக அளவுல சேரும். ஓகே, அப்ப இந்த ஒவ்வொரு பல் சர்க்கரைட்டையும் ஆக்குற ஒரு சர்க்கரைட்டு தொடர்பாக நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒவ்வொரு பல் சர்க்கரைட்டையும் உருவாக்குற ஒரு சர்க்கரைட்டு தொடர்பாக நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப பாருங்க, மாப்பொருள்ல பிரதானமா 2 கட்டமைப்பு இருக்கு. ஒண்ணு அமைலோஸ், இன்னொன்னு அமைலோபெக்டின். அமைலோஸ்னா அல்பா குளுக்கோஸ் நிறைய நிறைய நேர்கோடு வடிவத்திலேயே அடுத்தடுத்து பக்கத்து பக்கத்துல இணைகிறது தான் அமைலோஸ். சரியா? அப்ப பாருங்க, அமைலோஸ்ல என்ன பிணைப்பு மட்டும் இருக்குமா? அல்பா 1 4. இது இங்க ஒரு அல்பா 1 4, இது ஒரு அல்பா 1 4, அடுத்து இந்த இடம் ஒரு அல்பா 1 4. அல்பா 1 4 கிளைகோசிலிக் பிணைப்புகளால தான் இந்த அமைலோஸ் உருவாகுது. மாப்பொருள்ல 2 வடிவங்கள், ஒன்னு அமைலோஸ், இன்னொன்னு அமைலோபெக்டின். பாருங்க, அமைலோபெக்டின்ல பாருங்க கீழே ஒரு நேர்கோட்டு சங்கிலி இருக்கு, மேல இன்னொரு நேர்கோட்டு சங்கிலி. இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் ஒண்ணு வந்துருக்கு. ஏன்னா அந்த இடத்துல என்ன பிணைப்பு வருதுன்னு பாருங்க, முதலாவது காபன். இங்க முதலாவது காபனா இல்ல 6வது காபனா, அப்ப அதுக்கு பேர் அல்பா 1 6. அமைலோபெக்டின்ல என்ன இருக்கும்? அல்பா 1 4 இருக்கும், அல்பா 1 6 இருக்கு. சரியா? இன்னொரு சொற்பதம் தெரியனா, மாப்பொருள்ட பிரதான சேமிப்புணவு, சரி தாவரங்களோட பிரதான சேமிப்புணவு இந்த மாப்பொருள். தாவரங்களின் பிரதான சேமிப்புணவாக எது இருக்குது? மாப்பொருள் இருக்கு. அடுத்து பாருங்க செலுலோஸ். இது நாங்க ஏற்கனவே பார்த்தோம். விலங்கு இல்ல, தாவரங்கள்ட கலச்சுவர்ல இருக்கும். பீட்டா குளுக்கோஸ் அதிக எண்ணிக்கையில சேர்ந்துதான் செலுலோஸ் உருவாகும். தாவரங்கள்ட கலச்சுவர்ல இருக்கும் அந்த சொற்பதங்கள். அடுத்து கிளைகோஜன். கிளைகோஜன்றது விலங்குகளின் சேமிப்புணவு. கிளைகோஜன்றது விலங்குகளின் சேமிப்புணவு.
இதுல அமைலோஸ் இருக்காது. அல்பா குளுக்கோஸ் அதிக எண்ணிக்கையில சங்கிலி மட்டும்தான் தோற்றுவிக்கும். இந்த மாதிரி சங்கிலி கட்டமைப்பு மட்டும்தான் இங்க இருக்கு. சங்கிலி கட்டமைப்பு அமைலோஸ் அமைலோபேக்டரின்னு மாப்பொருள் மாதிரி 2 பிற திருப்ப வடிவங்கள் இருக்காது இங்க. சரியா? இது விலங்குகளோட சேமிப்பு. அப்ப இவ்வளவுதான் கார்போஹைட்ரேட்டுகள் கட்டமைப்பு. அடுத்து கவனிங்க, பரிசோதனை பாருங்க. கார்போஹைட்ரேட்டுகளோட பரிசோதனை. அப்ப இந்த பரிசோதனை நாங்க சொல்லக்குள்ள இந்த ஒரு சக்கரைட் இரு சக்கரைட்டுகள் இருக்குதானே. ஒரு சக்கரைட்டுகள் 5, இரு சக்கரைட்டு 4. இது ரெண்டையும் சேர்த்து எளிய வெள்ளம்னு சொல்றோம். எளிய வெள்ளம். இதுல சுக்ரோஸ் மட்டும் தாழ்த்தா வெள்ளம். சுக்ரோஸ் மட்டும் தாழ்த்தாத வெள்ளம். தாழ்த்தா வெள்ளம். சுக்ரோஸ் தவிர்ந்த மீதி 8 தாழ்த்தும் வெள்ளங்கள். சுக்ரோஸ் தவிர்ந்த மீதி 8 தாழ்த்தும் வெள்ளங்கள். அப்ப இந்த தாழ்த்தும் வெள்ளங்களுக்கான சோதனை பொருள் பெனடிக். தாழ்த்தும் வெள்ளத்துக்கான சோதனை பொருள் பெனடிக் சோதனை. அதுக்குரிய ரசாயன குறியீடு செப்பு சல்பேட்டு. இதுதான் பெனடிக் சோதனை பொருள்னு சொல்றது. இது நீல கலர்ல இருக்கும். பெனடிக் சோதனை பொருள் என்ன கலர்ல இருக்கும்? நீல கலர்ல. இத இந்த தாழ்த்தும் வெள்ளங்களுக்கு சேர்க்கக்குள்ள செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு தோணும். அப்ப ஏதாவது ஒரு உணவுப் பொருளுக்கு பெனடிக் சோதனை பொருள் சேர்க்கக்குள்ள செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு தோன்றுதா இருந்தா அந்த உணவுப் பொருள்ல தாழ்த்தும் வெள்ளம். தாழ்த்தும் வெள்ளம் 8 இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். சரியா? அடுத்து கவனிங்க, தாழ்த்தா வெள்ளத்துக்கான சோதனை. தாழ்த்தாத வெள்ளத்துக்கான சோதனை. இதுக்கு அதே பெனடிக் கரைசலோட HCl சேர்க்கணும். HCl சேர்க்கணும். சேர்க்கக்குள்ளதான் இங்க செங்கட்டி வரும். சும்மா பெனடிக் மட்டும் சேர்த்தா செங்கட்டி வராது. அதோட HCl சேர்த்து சேர்க்கணும். அப்ப தாழ்த்தா வெள்ளத்துக்கு சோதனை எழுதக்குள்ள இப்படித்தான் எழுதணும். ஃபர்ஸ்டா பெனடிக் சோதனை பொருள் சேர்க்கக்குள்ள நிறமாற்றம் இருக்கக்கூடாது. பிறகு HClோட சேர்த்து பெனடிக் சோதனை பொருள் சேர்க்கக்குள்ள நிறமாற்றம் இருந்தா அங்க தாழ்த்தா வெள்ளமான சுக்ரோஸ் இருக்குன்னு அர்த்தம். அது பாருங்க, மாப்பொருள். மாப்பொருளுக்குரிய சோதனை அயடீன். அயடீன் சோதனை. அயடீன் கருநீல நிற தோன்றும். மாப்பொருளுக்கு நாங்க மாப்பொருள் மற்றது பல்சக்கரைடு லக்டோஸ் கிளைகோஜன். இது ரெண்டுக்குமே அயடீன் தான். செலுலோஸுக்கும் அயடீன் தான். சரியா? பல்சக்கரைட் எல்லாத்துக்குமே அயடீன் தான். மாப்பொருளுக்கும் கிளைகோஜனுக்கும் மட்டும் சரியா என்ன நிறம் மாற்றம்னா கருநீல நிறம். அயடின் செலுலோஸுக்கு வந்து இளமஞ்சள் அல்லது இளப்பச்சை நிறம்னு சொல்லுவோம். அது தொடர்பாக விவரமா இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஒருக்கா வாட்சி பார்த்துக் கொள்ளுங்க. பரிசோதனை. அடுத்து இந்த உயிரியல் முக்கியத்துவங்கள், கைத்தொழில் முக்கியத்துவம் கார்போஹைட்ரேட்ல, இதுவும் நாட் சார்ந்த விஷயங்கள். இதையும் நீங்க ஒருக்கா சரியா வாட்சி பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இவ்வளவு தான் கார்போஹைட்ரேட்ல. அடுத்து பாருங்க புரதம். புரதம் இப்ப மாப்பொருள் வந்து அல்பா குளுக்கோஸ் அதிக எண்ணிக்கையில சேர்ந்து மாப்பொருள் உருவாகிற மாதிரி. புரதங்கள்ன்றது வந்து அமைனோ அமிலங்கள். அமினோ அமிலம் அல்லது அமைனோ அமிலம்னு சொல்லுவான். அந்த அமைனோ அமிலங்கள் அதிக அளவு சேர்ந்துதான் புரத கட்டமைப்பு உருவாகும். சரியா? அமைனோ அமிலம் அதிக அளவு சேர்ந்துதான் புரத கட்டமைப்பு உருவாகும். பாருங்க. சரியா? அமைனோ அமிலம் ஒன்னோட கட்டமைப்புக்கு பாருங்க. இந்த கூட்டம் தொழிற்படு கூட்டம் பார்த்தமே. அப்ப இது ஒரு கார்போட்லிக் கூட்டம். இது கார்போட்லிக் கூட்டம். இது ஒரு அமைன் கூட்டம். இது ஒரு ஐதரசன். அப்ப இந்த மூணும் சேர்ந்து இருக்க இடம் இந்த கார்பன்ல தானே. இந்த மூணு சேர்ந்து இருக்கு. அப்ப இந்த கார்பனுக்கு பேர் சொல்றது அல்பா கார்பன். அப்ப இந்த கார்பனோட அமைன் கூட்டம், கார்போக்சிலிக் கூட்டம், ஐதரசன், அடுத்து விசேட 6 வகை கூட்டம். அது 6க்கு என்ன வேணாலும் வரலாம். இதெல்லாம் இணைஞ்சிருந்தா அதைத்தான் நாங்க அமைனோ அமிலம் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த மாதிரி அமைனோ அமிலங்கள் நிறைய சேர்ந்துதான் எங்களுக்கு என்ன உருவாகுதுன்னா புரதம் உருவாகும். புரத கட்டம். இந்த அமைனோ அமிலங்கள்ல சிலது இருக்கு அத்தியாவசியமான அமைனோ அமிலம். நிறைய 300க்கு மேற்பட்ட அமைனோ அமிலங்கள் இருக்கு.
சரியா? அதுல பிரதானமானது 20. அந்த 20 அத்தியாவசியமான அமைனோ அமிலங்கள் இங்க உள்ள 9. எது அத்தியாவசியம் அப்படின்னு சொல்றோமா இருந்தா சில அமைனோ அமிலங்கள் இருக்கு, அது எங்களுக்கு சாப்பாட்டுல கிடைக்கும். சிலது இருக்கு உடலாலேயே சுரக்கப்படும். அப்ப உடலால சுரக்கப்பட்டது அத்தியாவசியம் இல்ல. அதுதான் உடல்ல சுரந்துருமே. சிலது இருக்கு சாப்பாட்டின் மூலம், உணவின் மூலம் மட்டும்தான் எடுக்கலாம். அதுதான் அத்தியாவசியம். அப்ப இங்க அந்த அத்தியாவசியமான அமைனோ அமிலங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? இது தொடர்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் நீங்க. அதே மாதிரி பாருங்க. சரியா? சில அமைனோ அமிலங்களோட கட்டமைப்பு, சில அமைனோ அமிலங்களோட கட்டமைப்பு, இத ஒரு 2-3 கட்டமைப்பு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்ல. உதாரணத்துக்கு இந்த முதலாவது, அடுத்து இது வேலின், கிளைசின். சரியா? இதோட கட்டமைப்பு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்ல. பாருங்க, ஒவ்வொரு கட்டமைப்புலயும் கார்போக்சிலிக் கூட்டம் இருக்கு, ஐதரசன் அணு இருக்கு, அடுத்து அமைன் கூட்டம் இருக்கு. இந்த விசேட ஆர் கூட்டத்துக்கு பதிலா இங்க CH3 வருது. அதே மாதிரி இங்கே கார்போக்சிலிக், அமைன், ஐதரசன், விசேட ஆர் கூட்டத்துக்கு ஒரு ஐதரசன் வந்திருக்கு. கிளைசின், அலனின், வேலின் இதோட கட்டமைப்புகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது. அப்ப இந்த மாதிரி அமைனோ அமிலங்கள் நிறைய சேர்ந்து தான் எங்களுக்கு எதை உருவாக்குது? புரதம். பாருங்க, 2 அமைனோ அமிலங்கள் சேர்றதை காட்டியிருக்காங்க. 2 அமைனோ அமிலங்கள் இந்த கார்பனோட பாருங்க, இது அமைன் கூட்டம், இது ஐதரசன், இது கார்போக்சிலிக். இது இன்னொரு அமைனோ அமிலம் இருக்கு பாருங்க, இது கார்போக்சிலிக், இது ஐதரசன், இது அமைன். அப்ப அமைன் கூட்டத்தில் உள்ள ஐதரசனம் கார்போக்சிலிக் கூட்டத்தில் உள்ள OH சேர்ந்து தான் எங்களுக்கு நீர் மூலக்கூறை வெளியேற்றி அங்க ஒரு பிணைப்பை உருவாக்குது. இந்த இடத்துல பிணைப்பு, இந்த பிணைப்புக்கு பெயர் சொல்றது பெப்ரைட் பிணைப்பு. சரிதானே? இந்த மாதிரி நிறைய அமைனோ அமிலங்கள் சேர்ற இடங்கள் எல்லாத்துலயும் பெப்ரைட் பிணைப்பு வந்துடும். பெப்ரைட் பிணைப்பு உருவாக்கும். இது அமைனோ அமிலங்கள்ட பிரதானமா 4 கட்டமைப்பு வகை இருக்கு. முதலானது துணையானது, புடையானது, நாட்புடையா. அடுத்து அமைனோ அமிலங்களை இனங்காண்ட சோதனை பாருங்க. சரியா? சோதனை பையுரேட், அங்க பெனடிக் மாதிரி இங்க பையுரேட்ன்றது பாருங்க, செப்பு சல்பேட்டும் NaOH சேர்ந்த கலவை தான் பையுரேட். செப்பு சல்பேட்டும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்த கலவை தான் பையுரேட். சரிதானே? அப்ப ஏதாவது ஒரு உணவுப் பொருளுக்கு பைரேட் சோதனை பொருள் சேர்க்கப்படும். அந்த உணவுப் பொருள்ல ஊதா நிறம் தோன்றும் எனில் அதுல புரதம் அடங்கி இருக்குன்னு சொல்லலாம். ஊதா நிறம் தோன்றும். இன்னொரு சோதனை பொருளுக்கு இது பெருமளவு பயன்படுத்துறது குறைவு, காரணம் இரசம் இருக்கனால மிலனின் சோதனை பொருள் அப்படின்னு சொல்லுவோம். மிலனின் சோதனை பொருள் செய்தா பாருங்க, வெள்ளை நிற வீழ்படிவு தோன்றி அதுக்கப்புறம் அது சிவப்பு நிறமாக மாறினா அந்த உணவுப் பொருள்ல புரதம் இருக்குன்னு சொல்லலாம். சரியா? புரதம் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. அப்ப புரதத்தை இனங்காண பிரதானமா 2 சோதனை கைக்கிறோம். ஒண்ணு பைரேட், அதுதான் மிக முக்கியம். சரியா? எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு மிலனின் சோதனை. ஓகே. அடுத்து இந்த புரதங்களோட பயன்பாடுகள், முக்கியத்துவங்கள் தொடர்பாகவும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? இந்த மாதிரியான பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியம். இதுல ஒருக்கா வாசி பார்த்துக்கொள்ளும். சரியா? முள்ளந்தண்டுகள்ல காணப்படுறது கொலாஜன் புரதம். சரியா? அடுத்து நீரில் கரையும் தன்மையுள்ள புரதங்களை பதார்த்தங்களை கொண்டு செல்ல பங்கு கொள்ளும் இந்த திருவோண புரதங்கள். அடுத்து குருதியில ஆக்சிஜன் கார்பனீர் ஆக்சைடை கொண்டு செல்வதற்கு ஈமோகுளோபின் பயன்படுத்தப்படும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மயோகுளோபின் அப்படின்ற புரதம் எதுக்கு யூஸ் ஆகுது, அந்த விஷயங்கள்லாம் சரியா ஒருக்கா நோட்ஸ்ல நீங்க பார்த்து கொள்ளுங்க. அடுத்து புரதங்களோட கைத்தொழில் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அடுத்து புரதங்களோட ஒரு பிரிவு தான் நொதியங்கள். அப்ப நொதியங்கள்ன்றது கிட்டத்தட்ட ஊக்கி, எங்களோட உடலுக்குள்ள நடக்கிற ரசாயன தாக்கங்களை ஊக்குவிக்கிற ஊக்கி தான் நொதியம். உயிர் ரசாயன ஊக்கின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப நொதியங்கள் பாருங்க. சரியா? அது கிட்டத்தட்ட ஊக்கி தானே. அப்ப வெப்ப ரசாயன பாடத்துல படிச்சு அந்த வெப்ப உளுரை வரிப்படம் ஊக்கி உள்ள போது, ஊக்கி அற்ற போது அப்படி. அடுத்து முக்கியமான பாயிண்ட் நொதிய தொழிற்பாட்டுல செல்வாக்கு செலுத்துற காரணிகள். இந்த காரணிகள் தெரிஞ்சு வெப்பநிலை, நொதிய செறிவு, ஆதாரப்படையில செறிவு, ஊடகத்துல pH பெருமானம், உப்பு செறிவு. இது நொதியத்துல தாக்க வீதத்துல செல்வாக்கு செலுத்துற காரணம்.
அடுத்து சில நொதியங்களும் அவற்றோட பயன்பாடுகளும் இதையும் பாடமாக்கி வச்சுக்கணும். சரியா? இதுவும் கேட்கறது MCQல ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் கேட்பாங்க. ஒவ்வொரு நொதியமும் அதோட பயன்பாடுகளும். சரியா? அது நொதியங்கள் ஏன் கைத்தொழில பயன்படுத்தப்படுது? நொதியங்கள்லாம் கிட்டத்தட்ட ஊக்கி மாதிரி தானே. சரியா? அப்ப அதை வச்சுக்கொண்டு சரியா அதை ஏன் பயன்படுத்து நொதியங்களை கைத்தொழில பயன்படுத்துறதுக்குரிய அனுகூலங்கள் இதுவும் தேவையான ஒரு. அடுத்து கவனிங்க விட்டமின்கள். விட்டமின்கள் அப்ப விட்டமின்கள்ல பிரதானமாக எங்களுக்கு பிசி அப்படின்ற விட்டமின்கள் நீர்ல கரையும். ADEK இது கொழுப்புல தான் கரையும். சரியா? பிறகு விட்டமின் பயன்கள் ஒவ்வொரு விட்டமின்களும் என்ன என்ன பயன்களை கொடுக்குது, அது இல்லாட்டி என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத இந்த அட்டவணையில கொடுத்துருக்கேன். அதையும் ஒருக்கா பார்த்து வச்சுக்கணும். நாங்க குயிக்கா இந்த தியரிய மேலோட்டமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேள்விகளுக்குள்ள போவோம். அதுக்கு கவனிங்க லிப்பிட். அப்ப லிப்பிட் அப்படின்றது ஒரு கிளிசரால் மூலக்கூறு. இதுதான் கிளிசரால் மூலக்கூறு. இந்த மாதிரி ஒரு கிளிசரால் மூலக்கூறம் 3 கொழுப்பமிலங்கள் இதுல இருக்கு. கொழுப்பமிலம் சரியா? தனியா கொழுப்பமிலம் பார்ப்போம். சரியா? இந்த மாதிரி ஒரு கிளிசராலும் 3 கொழுப்பமிலமும் சேர்ந்து உருவாகிற கட்டமைப்பை தான் லிப்பிட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப பாருங்க கொழுப்பமிலங்கள் தொடர்பா. கொழுப்பமிலங்கள் 2 விதமான கொழுப்பமிலம். ஒன்று நிரம்பிய கொழுப்பமிலம், மற்றது நிரம்பாத கொழுப்பமிலம். நிரம்பியனா பாருங்க, இந்த கார்பனுக்கு இடையில எல்லா இடத்துலயும் ஒற்றை பிணைப்பு தானே வந்திருக்கு. அப்படி ஒற்றை பிணைப்பு மட்டுமே வந்தா அந்த கொழுப்பமிலத்துக்கு பெயர் நிரம்பிய கொழுப்பமிலம். சரியா? எங்கேயாவது ஒரு இடத்துல சரி இரட்டை பிணைப்பு வந்தா பாருங்க, இதுல இந்த இடத்துல இரட்டை பிணைப்பு இருக்கு தானே, அல்லது மும்மை பிணைப்பு ஒரு இடத்துலயும் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களையும் இருக்கலாம். அப்படி இருந்தா அதை நாங்க சொல்றது நிரம்பாத கொழுப்பு. சில நிரம்பிய கொழுப்பமிலம் நிரம்பாத கொழுப்பமிலங்களுக்கு உதாரணம் கொடுத்திருக்காங்க. சரி, இந்த நிரம்பிய கொழுப்பமிலம் உடலுக்கு கொஞ்சம் கேடானது. ஏன்னா இதோட உருகுநிலை அதிகம். இப்ப உருகுநிலை அதிகம்னா அது ஒரு திண்ம நிலையில தான் காணப்படும். நீங்க சம்டைம் எண்ணெய் கடையில போயிட்டு எண்ணெய் வாங்கக்குள்ள சில எண்ணெய் வந்து காலையிலே கட்டியா இருக்கும் தானே. அப்ப உருகுநிலை அதுக்கு அதிகம், அதனாலதான் கட்டியா இருக்கு. அதெல்லாம் உடலுக்கு கேடான எண்ணெய்கள். நிரம்பாத கொழுப்பமிலம் உடலுக்கு கேடானவை அல்ல. முதல்ல பாருங்க எள்ளெண்ணெய்னா நல்லெண்ணெய். ஏன்னா எள்ளுல இருந்து எடுக்கிற நல்லெண்ணெய் தானே. சோயா எண்ணெய், ஒலிவ் எண்ணெய், சூரியகாந்தி இதெல்லாம் உடலுக்கு கேடு விளைவிக்கிறது குறைவு. அடுத்து பாருங்க லிப்பிட உருவாக்க முதல் சொன்ன மாதிரி ஒரு கிளிசரால் கட்டமைப்பு இருக்கு. அதே மாதிரி 3 கொழுப்பமிலம் சேர்ந்து இந்த மாதிரி லிப்பிட கட்டமைப்பை உருவாக்குது. லிப்பிட்டுகள் பிரதானமான இரு வடிவங்கள் எண்ணெயும் கொழுப்பாகும். இதுக்கிடையிலோட வேறுபாடு கொடுத்திருக்காங்க, அதையும் கொஞ்சம் வாசி பார்த்துக்கொள்ளும். சரியா? லிப்பிட இனங்காண்டத்துக்குரிய சோதனை சூடான் 3. ஏதாவது ஒரு உணவுப் பொருளுக்கு சூடான் 3 சோதனை பொருள் சேர்க்கக்கூடாது. அந்த உணவுப் பொருள்ல தென்னிற சிறு கோலங்கள் தோன்றுமாக இருந்தா அந்த உணவுப் பொருள்ல லிப்பிட் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? அடுத்து லிப்பிட முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அதையும் ஒருக்கா வாசிக்கோங்க. லிப்பிட கைத்தொழில் பயன்பாடுகள், இது ரசாயன கைத்தொழில முக்கியமான ஒரு விஷயம். தவற்கார தயாரிப்பு, டீசல் எல்லாம் பார்த்தோம்னா சரியா? இதெல்லாம் லிப்பிட கைத்தொழில் முக்கியத்துவங்கள். நாங்க இதுக்கு பிறகு தியரிய மேலோட்டமா தான் சொன்னேன், ஆழமா எல்லாம் போகல. மேலோட்டமா இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கோம். சரியா? அப்ப நாங்க கேள்விகளுக்குள்ள போவோம். கேள்விகளுக்குள்ள போறதுக்கு முதல்ல நீங்க லெஃப்ட் ஆயிட்டு 2 மினிட்ஸ்ல ரீஜாயின் ஆகிக்கொள்ளும்.